இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக கேரளா ஸ்பெஷல் தட்டி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ரேஷன் அரிசி தான் 2 கப் எடுத்திருக்கேன். குண்டரிசி தான் எடுக்கணும். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, 1/2 கப் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை ஒரு 4லேருந்து 5 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் தண்ணி சேர்த்து இதை ஒரு 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்க போகிறோம். இது நல்லா இருக்கட்டும். இப்போ 7 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்க 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இது அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பகுதி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ மாவு ரெடி. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நைட்டு மொத்தம் நல்லா ஊற விட்டுடலாம். மறுநாள் ஆகும்போது பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக புளிச்சு வந்திருக்கும். இனிமேல் நம்ம தட்டு இட்லி பண்ணுறதுக்காக நான் வீட்டில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் தட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாழை இலையும் போட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு இட்லி மாவு பேட்டர் சேர்த்துடலாம். 3/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கி வரும்போது வெளியே கசியாமல் இருக்கும். இனிமேல் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வேக விட்டுடலாம் ஒரு 10 நிமிஷம். இந்த டைமில் சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறமா கடுகு, சீரகம், கொத்தமல்லி, அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு பொடிகள் எல்லாம் சேர்த்துருக்கலாம். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ 10 நிமிஷத்தில் நம்மளோட தட்டி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல சாஃப்டாக நல்ல சூப்பராக பூ போல் இருக்கக்கூடிய தட்டி இட்லி ரெடி. நம்ம சாம்பாரும் ரெடி. வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.